பாக்யராஜ் தன்னோட தங்கச்சிய தங்கராஜ் கூட அனுப்ப முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தங்கராஜ் அவனோட வீட்டு ஹால்ல அங்கேயும் இங்கேயும் பயங்கர ஆத்திரத்தோட நடந்துட்டே இருந்தான். ரேவதி உண்மையிலேயே அவளோட அண்ணனோட வீட்டை விட்டுட்டு போயிட்டான்றத அவனால தாங்கவே முடியல. தன் கோபத்தை அடக்க முடியாம கத்தினான் தங்கராஜ். நான் சொன்னதை கேட்காம அவ எப்படிடி வீட்டை விட்டு போகலாம்? இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்புறம் திரும்பி வர முடியாதுன்னு அவங்க அம்மா சொன்னதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இல்லையா? அவளுக்கு நான் என்ன குறைய வச்சேன்? மகாராணி மாதிரிதானே வச்சிருந்தேன் அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டான். அப்போ அங்கே வந்த அவனோட அம்மா ஈஸ்வரி அவனை ஒரு மாதிரி அருவருப்பாவும் கோபமாவும் பார்த்தாங்க. டேய் தங்கராஜ், கொஞ்சம் கத்துறதை நிறுத்துடா. 2 பிள்ளைங்களும் பயந்து போய் மூலையில உட்கார்ந்திருக்கு. உனக்கு இன்னும் புத்தி வரலையாடா? மகாராணி மாதிரி வச்சிருந்தேன்னு பழம்பாட்டை பாடாதே. எந்த மகாராணியையாவது புருஷன் கைய நீட்டி அடிப்பானாடா அப்படின்னு ஈஸ்வரி சத்தமா கேட்டாங்க. தங்கராஜ் உடனே கோபத்தோட, அம்மா, நான் எதுக்காக அவளை அடிச்சேன் தெரியுமா? அந்த அழகுமதி வேலைய விட்டதுக்கு நான் தான் காரணம்னு அவகிட்ட போய் சொல்லி இருக்காமா? புருஷனை பத்தி வீட்ல இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசுற பொண்டாட்டிய நான் என்னதான் பண்றதா? அவ எனக்கு பண்ணினது பெரிய துரோகமா அப்படின்னு கத்தினா. அதை கேட்டு இன்னும் கோபமான ஈஸ்வரி, விட்டு கொடுத்து பேசுறதாடா? டேய், நீ பண்ணினது தாண்டா பொய், பித்தலாட்டம், தப்பு எல்லாம். அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின வேலையை கெடுக்க நீ யாருடா? ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனையையும் தலையில தூக்கி போட்டுட்டு திரியிற. இப்போ பாருடா, உன் சொந்த பொண்டாட்டியே உன்னை விட்டுட்டு போயிட்டா. வசதியும் சொத்தும் இருந்தா மட்டும் ஒரு பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துட முடியாதுடா தங்கராஜ். மனசுக்கு நிம்மதி வேணும், மரியாதை வேணும், ஆம்பளைங்க கிட்ட அன்பான வார்த்தை வேணும். நீ அந்த விஷயத்துல தோத்துட்டடா அப்படின்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொன்னாங்க. தங்கராஜ் உடனே தன் அம்மா கிட்ட, அம்மா, நீங்களும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. நான் என்ன குறைய வச்சேன்? அவளாத்தான் போனா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவளே திரும்பி வருவா. அவளுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு அலட்சியமா சொன்னான். ஈஸ்வரி உடனே நக்கலா, அவளே திரும்பி வருவாளாடா? உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாத பொண்ணுடா ரேவதி. அவளே தன் சுயமரியாதைக்காக அண்ணன் கைய பிடிச்சிட்டு போயிருக்கான்னா அவ மனசு எவ்வளவு தூரம் காயப்பட்டிருக்குன்னு யோசிச்சியாடா? அவளை நீ அடிச்சது சாதாரண விஷயம் இல்ல. இப்போ அவ அண்ணன் வீட்ல போய் நிக்கிறா. இனிமேல் அவ உன்கிட்ட சும்மா வரமாட்டாடா. இப்படியே உன் அகங்காரத்தை புடிச்சு தொங்கிட்டு இருந்தா 2 குழந்தைகளுக்கும் நீ என்ன பதில் சொல்ல போற? உன் கோபம் உன்னை நடுத்தெருவுல கொண்டு போய் நிறுத்த போகுதுடா அப்படின்னு எச்சரிச்சாங்க. தங்கராஜ் திரும்பவும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு எல்லாரும் என்னை குற்றவாளி ஆக்குறீங்க? அவ என் பேச்சை கேட்காம போனா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சாதிச்சான். ஈஸ்வரி அதுக்கு, லட்டை நீயே தட்டிக்கோடா. நாளைக்கு அவ வரவே இல்லைன்னா தெரியும் உன் அதிகாரத்தோட நிலைமை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. பாக்யராஜ் வீட்டு ஹால்ல குடும்பமே பயங்கர பதற்றத்தோட கூடி நின்னுட்டு இருந்தது. ரேவதியோட கன்னத்துல சிவந்து போயிருந்த அடித்தழும்பை பார்த்துட்டு ராகவனும் ராஜலட்சுமியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாங்க. ஆனா ராஜலட்சுமியோட பார்வை மெதுவாக மூலையில நின்னுட்டு இருந்த அழகுமதியோட பக்கம் திரும்பியது. ராஜலட்சுமி கோபத்தோட அழகுமதியை பார்த்து, காலையில யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போனியே, அதான் விஷயம் தெரியாம நாங்க முழிச்சிட்டு இருக்கோமாடி. ஏண்டி அழகுமதி, இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அங்க போயும் என் பொண்ணு வாழ்க்கையில தீய வச்சுட்டு வந்துட்டியா? மாப்பிள்ளை ஏதோ கோபத்துல பண்ணியிருந்தா நீ கம்முன்னு இருந்திருக்க வேண்டியதுதானேடி. அதை ஏண்டி ரேவதி கிட்ட போய் ஊதி பெருசாக்கின? உன்னால என் பொண்ணு வாழ்க்கை இப்போ நடுத்தெருவுக்கு வந்து நிக்குதுடி அப்படின்னு கத்துனாங்க. அழகுமதி அமைதியா இருக்க ராஜலட்சுமி இன்னும் சத்தம் போட்டாங்க. பேசாம நிக்கிறதை பாரு. உனக்கு வேலை போச்சுன்னா அதுக்கு வேற எங்கேயாவது போய் நியாயம் கேட்க வேண்டியதுதானேடி. என் பொண்ணு புகுந்த வீட்டுல போய் ஏண்டி பிரச்சனை பண்ணின? இப்போ பாரு, புருஷன் அடிச்சு அவ வீட்டை விட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு கத்தினாங்க. அப்போ சுரேஷ் வேகமா குறுக்கே வந்து நின்னா. தன் அம்மாவை பார்த்து, அம்மா, போதும் நிறுத்துங்கம்மா. தப்பு பண்ணவனை விட்டுட்டு இப்போதும் மதியையே திட்டிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கே இது அநியாயமா தெரியலையாமா அப்படின்னு கோபமாக கேட்டான். ராஜலட்சுமி உடனே சுரேஷ் கிட்ட, டேய் சுரேஷ், நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறடா? உன் கூடப்ப பிறந்த அக்கா அடிபட்டு வந்து நிக்கிறாடா அப்படின்னு சொன்னாங்க. சுரேஷ் அதுக்கு, அக்கா அடிபட்டதுக்கு காரணம் மாமாதான் அம்மா, மதி இல்லை. மாமா பண்ண காரியம் எனக்கு இப்போதான் தெரியுது. மதி கஷ்டப்பட்டு வாங்கின வேலையை கெடுக்க காலேஜுக்கு போய் பேசி வேலையை தூக்கி இருக்காரு. அதை தட்டி கேட்டதுக்காக அக்காவை கை நீட்டி அடிச்சிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க மதிய குற்றம் சொல்றீங்களேம்மா. மாமா இப்படிப்பட்ட ஆளுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலாமா? எனக்கு அவர் போன் பண்ணி பேசும்போதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளா தெரிஞ்சாரு. ஆனா முதுகுக்கு பின்னாடி இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்காரா அப்படின்னு ஆத்திரப்பட்டான். ராஜலட்சுமி திரும்பவும் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி, அதுக்காக புருஷங்கிட்ட போய் சண்டை போடுவாளாடா? ஒரு வயசுக்காவது மரியாதை வேணாமா? நம்ம பொண்ணு அங்க கட்டி கொடுத்திருக்கோமேனு கொஞ்சமாவது யோசிச்சாளா? இவ ஒழுங்கா அடங்கி ஒடுங்கி இருந்திருந்தா என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு அழகுமதியையே திரும்பவும் குறை சொன்னாங்க. இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த அழகுமதியோட பொறுமை எல்லாம் கடந்துடுச்சு.
அவ முன்னாடி வந்து ராஜலட்சுமியோட கண்ணை நேருக்கு நேர் பார்த்தா. அழகுமதி ராஜலட்சுமியை பார்த்து, அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா அத்தை? இவ்வளவு தூரம் நடந்து முடிஞ்ச அப்புறமும் உங்க மாப்பிள்ளையே தாங்கி பிடிச்சு பேசுறீங்களே. உங்க பொண்ணு அடிச்ச உடனே உங்களுக்கு ரத்தம் கொதிக்குதே. அன்னைக்கு உங்க பையன் என் மேல கை வச்சப்ப என்ன அத்தை சொன்னீங்க? ஆம்பளைனா கோபத்துல 4 அடி அடிப்பான், பொம்பளை பொறுத்து போகணும்னு சொன்னீங்களே. அப்போ என் வலி உங்களுக்கு தெரியலையா அத்தை? அந்த வார்த்தையெல்லாம் இப்போ எங்கே போச்சு அப்படின்னு கம்பீரமா கேட்டா. ராஜலட்சுமி தடுமாற்றத்தோட அது வந்து ஆம்பளைங்க கோபத்துல அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தாங்க. அழகுமதி விடாம, உங்க பையன் என்ன அடிச்சா அது உரிமை, அதே விஷயத்த உங்க மாப்பிள்ளை உங்க பொண்ணுக்கு பண்ணா அது தப்பா? பொண்ணுக்கு வலி அவ உங்க சொந்த பொண்ணா இருந்தா மட்டும்தான் தெரியுமா அத்தை? நான் இந்த வீட்டு மருமகள்ங்கிறதால என்ன அடிச்சா அது சாதாரண விஷயமா? என்ன நியாயமத்தை இது? நான் கஷ்டப்பட்டு படிச்ச, ராப்பகலா உழைச்சு வாங்கின வேலையத்தை அது. அதை ஒருத்தன் தன் அதிகாரத்தால அழிக்கும் போது நான் கேட்க கூடாதா அப்படின்னு ஆவேசமா கேட்டா. வீடே அமைதியா இருக்கிற ரேவதி மெதுவா அழகுமதியோட பக்கத்துல வந்து அவ தோளை தொட்டா. ரேவதி அழகுமதியை பார்த்து, மதி, நீ பேசுறதுல எந்த தப்பும் இல்லை மதி. உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதத்தான் பண்ணிருப்பேன். முதல்ல அவர் எதுக்காக உன் வேலை விஷயத்துல தலையிடணும்? உன் படிப்பு, உன் வேலை, உன் வாழ்க்கை, அதுல தலையிட அவருக்கு என்ன உரிமை இருக்கு? அதை கேட்க போன என்னை அடிச்சது அவரோட கோபமும் அகந்தையும் தான். அதுக்கு நீ எந்த விதத்திலையும் காரணம் இல்லை மதி. என்னை மன்னிச்சிடு மதி, என் புருஷன் பண்ணின தப்புக்கு நான் தலைகுனிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டா. அழகுமதி உடனே ரேவதியை பார்த்து, அக்கா, நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கிறீங்க? தப்பு செஞ்சவர் அவர். நீங்க உங்க சுயமரியாதைக்காக இங்க வந்திருக்கீங்க. அதுக்கு நான் உங்க கூட நிப்பேன் அப்படின்னு தைரியம் சொன்னா. அப்போ அழகுமலர் குறுக்கே வந்து, சரி விடுங்க, இப்போ எதுக்கு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு? ரேவதி, நீ முதல்ல உள்ள போய் முகம் கழுவிட்டு வாமா, குழந்தையை பாரு, சாப்பிட்டுட்டு ஓய்வெடு, மத்தத அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வழி நடத்தினா. எல்லாரும் கலைஞ்சு போனதும் சுரேஷ் மெதுவா அழகுமதி கிட்ட வந்தான். சுரேஷ் அழகுமதியை பார்த்து, மதி, மாமா பண்ண தப்புக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மதி. எனக்கு இந்த விஷயம் உண்மையாவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா விடாம தடுத்திருப்பேன். நீ வேலை போயிடுச்சேன்னு மனசு உடைஞ்சிடாதே மதி. உன்கிட்ட படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, உன்னை யாராலும் நீண்ட நாள் தடுக்க முடியாது. உனக்கு நான் உதவி பண்றேன் மதி அப்படின்னு பணிவா சொன்னான். ராஜலட்சுமி தூரத்துல இருந்து கத்திக்கொண்டே, ஆமா, இவ பெரிய படிப்பாளி. ஆல்ரெடி இவ வேலைக்கு போனதாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு. பேசாம இவ வீட்ல உட்காரட்டும், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. பொம்பளைக்கு எதுக்கு வேலை அப்படின்னு நக்கல் அடிச்சாங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் அழகுமதியோட கண்ணுல பயங்கர நம்பிக்கை தெரிஞ்சது. அழகுமதி ராஜலட்சுமியை நிமிர்ந்து பார்த்து, இங்க பாருங்க அத்தை, நான் வேலைக்கு போகணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நான் மட்டும்தான். அதுல தலையிட இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் உரிமை கிடையாது. என்னை வேலையிலிருந்து தூக்கினாரே உங்க மாப்பிள்ளை, அவரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத இதை விட ஒரு சிறந்த வேலையை நான் தேடி பிடிச்சு கம்பீரமா போய் உட்காருவேன். அப்போதான் இந்த அழகுமதி யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு மாசா சவால் விட்டா. சுரேஷ் அழகுமதி கிட்ட, மதி, அவங்க ஏதோ கோபத்துல பேசுறாங்க, நீ பதட்டப்படாம யோசி அப்படின்னு மெதுவா சொன்னான். அழகுமதி சுரேஷ் கிட்ட, இல்லை சுரேஷ், என்னை இந்த வீட்டு மூளையில முடக்கி போட்டுடலாம்னு யாரும் கனவு கூட காணாதீங்க. நான் யாரையும் எதிர்த்து வாழணும்னு நினைக்கல. ஆனா என் சுயமரியாதையை யாராவது கட்டுப்படுத்த நினைச்சா நான் அமைதியா இருக்க மாட்டேன். என்னை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் ஒவ்வொரு முறையும் இரட்டிப்பு தைரியத்தோட நான் எழுந்து நிப்பேன். வேலை போயிடுச்சுன்னு நான் மூளையில உட்கார்ந்து அழப்போறதில்லை. என் வெற்றிதான் என்னை வீழ்த்த நினைச்சவங்களுக்கு நான் கொடுக்கிற பதிலடியா இருக்கும் அப்படின்னு கெத்தா பேசினா. மறுநாள் காலையிலேயே அழகுமதி தன் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இன்டர்வியூக்களுக்கு புறப்பட்டா. சுரேஷ் வண்டியில கூட்டிட்டு போறேன்னு சொன்ன போதும் தன் சொந்த கால்ல நிக்கணும்ன்றதுக்காக அதை வேணான்னு சொல்லிட்டு தனியாவே போனான். முதல் 2 இன்டர்வியூலயும் தன் திறமையால அதிகாரிகளை மிரள வச்சா. 3ஆவதா ஒரு பெரிய கம்பெனிக்கு போனான். அங்கே இருந்த HR அதிகாரி அவளோட தகுதிகளை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாரு. அந்த அதிகாரி அழகுமதியை பார்த்து, மிஸ் அழகுமதி, உங்க CV ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குங்க. இவ்வளவு தகுதி வச்சிருக்க நீங்க ஏன் இவ்வளவு நாளா ஒரு சின்ன காலேஜ்ல வேலை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாரு. அழகுமதி அவருக்கு பதிலா, சார், எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் உண்மையா செஞ்சேன். சில குடும்ப சூழ்நிலைகளாலும் எதிர்பாராத தடைகளாலும் என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஆனா இப்போ என் திறமைய முழுமையா அங்கீகரிக்கிற, யாருடைய தலையீடும் இல்லாத ஒரு நல்ல வாய்ப்பை தேடி வந்திருக்கேன் சார் அப்படின்னு தன்னம்பிக்கையோட சொன்னா. அவ யாரையும் குறை சொல்லாம தன் திறமை மேல நம்பிக்கை வச்சு பேசின விதம் அந்த அதிகாரியே ரொம்பவே கவர்ந்துடுச்சு. அதிகாரி சிரிச்சுட்டே, உங்க நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நாங்க இன்னும் சில பேரை இன்டர்வியூ பண்ண வேண்டியிருக்கு. ஆனா உங்கள மாதிரி ஒரு கேண்டிடேட் கிடைக்கிறது கஷ்டம். சீக்கிரமாவே உங்களுக்கு தகவல் சொல்றோம் அப்படின்னு அனுப்பி வச்சாரு. இன்டர்வியூ முடிஞ்சு வெளியே வந்த சில மணி நேரங்களிலேயே அழகுமதியோட போன் அடிச்சது. போன்ல பேசின அதிகாரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ் அழகுமதி, உங்களோட இன்டர்வியூ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க கம்பெனியோட சீனியர் பொசிஷனுக்கு உங்களை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம்.
நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்தோட நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு. போனை வைக்கிற அழகுமதியோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்தது. உடனே சுரேஷுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொன்னா. அழகுமதி சுரேஷ் கிட்ட, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சுரேஷ் அப்படின்னு கத்தினா. அதுவும் நான் நினைச்சதை விட பெரிய பொசிஷன்ல நல்ல சம்பளத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னு பூரிப்போட சொன்னா. சுரேஷ் உற்சாகமா, வாவ் கிரேட் மதி, எனக்கு தெரியும் மதி, உன்னோட திறமையை யாராலும் மறைக்க முடியாதுன்னு. இது உன்னோட முதல் வெற்றி அப்படின்னு வாழ்த்தினான். அழகுமதி சிரிச்சுட்டே, ஆமா சுரேஷ், என்ன தடுக்க நினைச்சவங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டிட்டேன். இனி இந்த அழகுமதியை யாராலும் வீழ்த்த முடியாது அப்படின்னு கெத்தா சொன்னான். அங்கே தங்கராஜ் வீட்ல குழந்தைகள் அம்மா வேணும்னு அழுதுட்டே இருந்தாங்க. வீடே பாழடைஞ்சு கிடக்குற மாதிரி இருந்தது. தங்கராஜுக்குள் முதன்முறையா ஒருவித தவிப்பும் பயமும் வந்துடுச்சு. அவனோட அகங்காரம் மெதுவா உடைஞ்சு நொறுங்கியது. தன் கையில இருந்த போனை எடுத்து தயங்கி தயங்கி ரேவதிக்கு போன் பண்ணினான். பாக்கியராஜ் வீட்ல போன் அடிக்கிறதை பார்த்து ரேவதி அமைதியா நின்னா. பாக்கியராஜ் ரேவதியை பார்த்து, மாப்பிள்ளைதான் கூப்பிடுறாரு ரேவதி, உனக்கு பேச விருப்பம் இருந்தா பேசுமா, நான் கட்டாயப்படுத்தல. ஆனா உன் மனசுல என்ன இருக்கோ அதை தெளிவா சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு. ரேவதி போனை எடுத்து காதுல வச்சா. ரேவதி ரொம்ப மெல்லிய குரல்ல, சொல்லுங்க அப்படின்னு மட்டும் சொன்னா. தங்கராஜ் ரொம்ப மென்மையான தழுதழுத்த குரல்ல, ரேவதி எப்படி இருக்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சா. ரேவதி சுருக்கமா, நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு பதில் சொன்னா. தங்கராஜ் தன் வருத்தத்தை சொல்லி, ரேவதி, நேத்து நடந்ததை நினைச்சு நான் உண்மையாவே வருத்தப்படுறேன் டி. நான் அப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது. கோபத்துல நிதானம் இழந்துட்டேன். குழந்தைகள் உன்னை தேடிட்டே இருக்காங்கடி. அவங்க அமைதியாவே இல்ல. நீ என் மேல கோபமா இருக்கிறது எனக்கு புரியுது. நீ எப்போ திரும்பி வரணும்னு நினைக்கிறியோ அப்போவா. நான் உன்னை கட்டாயப்படுத்தல ரேவதி அப்படின்னு பணிவா பேசினான். தங்கராஜ் முதன்முறையா இப்படி இறங்கி வந்து தன் தப்ப ஒத்துக்கிட்டு பேசுறதை கேட்டு ரேவதிக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அவ தன் முடிவில் உறுதியா இருந்தா. ரேவதி அவன்கிட்ட, குழந்தைகளை நான் பாத்துக்கிறேன், ஆனா இப்போதைக்கு நான் அங்க வர்றதா இல்ல அப்படின்னு அழுத்தமா சொல்லிட்டு போனை வச்சுட்டா. போனை வச்சதும் ராஜலட்சுமி ரேவதி கிட்ட, என்னடி ரேவதி, மாப்பிள்ளை இறங்கி வந்து பேசுறாருல்ல, தன் தப்பை ஒத்துக்கிறாருல்ல, அப்புறம் என்ன, குழந்தைய தூக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதானேடி, குடும்பம்னா இதெல்லாம் சகஜம் டி அப்படின்னு அவசரப்படுத்தினாங்க. ரேவதி தன் அம்மாவை பார்த்து, இல்லை அம்மா, நான் அவர் மேல வச்சிருக்க பாசம் பொய்யில்லை அம்மா, ஆனா அவர் என்ன கை நீட்டி அடிச்சதை என்னால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது அம்மா அப்படின்னு வேதனையோட சொன்னான். ஒரு கோபத்துல அடிச்சிட்டாருன்னு அதை அப்படியே மறந்துட்டு போனேன்டா, அப்புறம் என் வாழ்நாள் முழுக்க நான் அடிமை மாதிரிதான் வாழணும். ஒவ்வொரு தடவையும் அவர் கோபப்படும் போதும் என்னை அடிப்பார், அப்புறம் ஒரு போன் பண்ணி கூப்பிடுவார்னா அதுக்கு முடிவே இருக்காதுமா அப்படின்னு தெளிவா பேசினான். பாக்கியராஜ் தங்கச்சியை பார்த்து, கரெக்டா சொன்ன ரேவதி, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே, உன் சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு ஆதரவா நின்னாரு. ரேவதி தன் அண்ணனை பார்த்து, ஆமா அண்ணா, என்னை ஒரு மனுஷியா தன் மனைவியா மதிக்கிற குணமும் மரியாதையும் அவருக்கு உண்மையாவே வந்திருக்கான்னு நான் பாக்கணும். என் குழந்தைகளுக்கு அவங்க அம்மா ஒரு அடிமையா வாழல, தன் சுயமரியாதையை காப்பாத்திக்கிட்ட ஒரு பொண்ணா வாழ்ந்தான்னு புரியணும். அவர் உண்மையாவே திருந்தி நேர்ல வந்து என்னை மரியாதையோட கூப்பிட வரும்போதுதான் நான் அந்த